அது 2024 ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி ஜோனா அப்படின்ற பொண்ணு வீட்ல இருந்து அவங்க அம்மா கிட்ட கடைக்கு போயிட்டு பாலும் மீனும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த 8 வயசு சின்ன பொண்ணு கிளம்புறா. அப்படி கிளம்புன ஜோனா அப்படின்ற 8 வயது சின்ன பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. அவங்களோட அம்மா கதறி எழுவுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் தீவிரமா தேடுறாங்க. போலீஸ் எல்லாரும் வந்து பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. ஆனால் அடுத்த சில வாரங்களில போலீஸ் கண்டுபிடிச்ச ஒரு துப்பு மொத்த ஊரையும் முழுக்கி போட்டுச்சு. அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணாங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. போலீஸ் தீவிரமா விசாரிக்கும் போதுதான் அந்த வீட்டுல நடந்த ஒரு அருவருப்பான விஷயம் வெளியே வருது. ஜோனாவோட அம்மாவும் அவங்க அண்ணாவும் தவறான உறவுல இருந்திருக்காங்க. அத ஜோனா அப்படின்ற அந்த 8 வயசு சின்ன பொண்ணு பார்த்துட்டா. அந்த சின்ன குழந்தை பார்த்ததுனால வெளியே போயிட்டு சொல்லிட்டா நம்மளுக்கு தான் அவமானம்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் அவங்களுடைய மாமாவும் சேர்ந்து கொடூரமான முறையில ஜோனாவை கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்படல. ஆனா விசாரிச்ச போலீஸ் இப்படிதான் சொன்னாங்க. அதை விட கொடூரமானது ஜோனாவோட மாமா கொடுத்த வாக்குமூலம் தான். அவர் அப்படி என்ன சொன்னாருன்னா, நான் அந்த குழந்தையோட உடலை துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சதாகவும் அதுக்கு அடுத்ததா பக்கத்துல இருந்த பண்ணையில தூக்கி போட்டுட்டதாகவும் சொல்லியிருக்கான். சில நேரங்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் கொலை பண்ணதா ஒத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே ஜோனாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கொலையை பண்ணல, போலீஸ் என்ன கொடூரமான முறையில அடிச்சு ரொம்பவும் கொடுமைப்படுத்தி எத்தனை மணி நேரம்னா 48 மணி நேரம் கொடூரமான முறையில் அடிச்சு பிளாஸ்டிக் கவரை மூஞ்சில கட்டி மூச்சு திணற விட்டு ரொம்பவும் கொடுமைப்படுத்தி தான் என்னை ஒத்துக்க சொன்னாங்க அப்படின்ட்டு மறுநாள் இவங்க ஜோனாவோட அம்மா சொல்றாங்க. ஜோனாவோட அம்மா உடல் முழுவதும் ரொம்பவும் காயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனா அந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு போலீஸ் சொன்ன பதில் என்னன்னா, இவங்களதான் படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க தற்கொலை பண்ணிக்க தான் முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஒரு பெரிய கேள்வி வருது. குழந்தையோட இறந்து போன உடலோ எந்த ஒரு ரத்த கரையோ இவங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படின்றது எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. போர்ச்சுகல் நாட்டு வரலாற்றிலேயே இறந்து போன உடம்பு கிடைக்காமயே குற்றவாளிக்கு 16 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. இது வரைக்குமே ஜோனாக்கு என்ன ஆச்சு, அவ காணாம போயிட்டாளா இல்ல அவங்க தான் ஜோனாவை கொலை பண்ணாங்களா அப்படின்றதுக்கு எந்த ஒரு சரியான ஆதாரமும் இல்ல. இந்த வழக்கு இதோட முடியல. ஜோனா காணாம போன அந்த இடத்துல இருந்து சரியா 11 கிலோமீட்டர் தொலைவுல குற்றம் நடந்து சரியா 3 வருஷம் கழிச்சு அந்த பகுதியில இருக்கிற இன்னொரு 3 வயசு சின்ன குழந்தை மர்மமான முறையில காணாம போயிருக்கு. இது வெறும் தற்செயலா இல்ல இந்த 2 குற்றங்களையும் பண்ணது ஒரே சைக்கோ கில்லர் தானா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்குது. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜோனாவோட அம்மாவும் அவங்களோட மாமாவும் தான் குற்றவாளியா இல்ல போலீஸ் இந்த கேஸை திசை திருப்பி இருக்காங்களா அப்படின்ட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு உண்மை சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன்.